மதுரையில் நாளை நடைபெறும் தாவேகா மாநாட்டையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வாக செல்லும் மின்கம்பிகள் அகற்றப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக செய்தியாளர் பிரவீனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பிரவீன், மக்களுடைய பாதுகாப்புக்காக, மாநாட்டுக்கு வருவோருடைய பாதுகாப்புக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதுல நம்ம சற்று நேரத்திற்கு முன்பாக பார்த்திருந்தோம், 3 கிணறுகள் அந்த பகுதியில் இருக்கு. அதனையெல்லாம் தடுப்பு வேலி கொண்டு தடுக்கும் பணியில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு. இப்போ தாழ்வாக போகும் மின்கம்பிகள் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, என்ன விவரம்? திலகவதி, தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டுக்கு இறுதிக்கட்ட பணிகள் அனைத்தும் இங்கு பாரபத்தி பகுதியில் பரபரப்பாக செய்து முடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் மக்களின் பாதுகாப்புக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு விஷயங்கள் இந்த மாநாட்டு திடலை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்த நிலையில் மாநாட்டு திடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் தாழ்வழுத்த மின்கம்பங்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய மின்சார கடத்தக்கூடிய அந்த கம்பிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு 2 நாட்களுக்கு முழுமையாக இந்த இடத்தில் மின் இணைப்பு துண்டிக்கப்படுவதாக மின்வாரிய ஊழியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டு பகுதியில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஜெனரேட்டர் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த இடத்தில் மின்சாரம் கடத்தக்கூடிய அனைத்து கம்பிகளையும் தற்போது அகற்றியிருக்கிறார்கள். இங்கிருந்து விவசாய நிலங்களுக்கு செல்லக்கூடிய இந்த மின் கம்பிகளில் செல்லக்கூடிய இணைப்புகள் அனைத்தும் தற்காலிக துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. மாநாடு நடைபெற்று முடியும் நாளை இரவு வரையில் இந்த மின் இணைப்புக்கு அனைத்தும் துண்டிக்கப்பட்டு அந்த மின்கடத்தி கம்பிகள் அனைத்தும் கழட்டப்பட்டு தற்போது காட்சிகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்தையும் சுருட்டி எடுத்திருக்கிறார்கள் மின்வாரிய ஊழியர்கள். அவர்களிடமே கேட்கலாம். ஆனா என்ன பர்பஸ்க்காக இதை நம்ம இப்ப கழட்டி இருக்கோம், எவ்வளவு நாள்ல மறுபடியும் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ண போறோம்? இது மாநாடு முடிகிற வரைக்கும் கழட்டி இருக்கோம். இது மின்சாரம் தான் விவசாய கரண்டுக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால அவங்க ஜென்செட் மூலமா விவசாயத்துக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாம கரண்ட் கொடுத்துடுறோம். இவங்க மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறவங்களே ஜெனரேட்டர் மூலியமா அனைத்து வசதியும் அவங்களுக்கு கொடுத்துறாங்களா? அந்த நம்ம சாதாரணமா இந்த மின்வாரியம் தரப்புல கொடுக்கக்கூடிய அதே அளவான வசதிகள் அந்த ஜெனரேட்டர் மூலியமா அவங்களால கொடுத்துட முடியுமா? கொடுத்துட முடியும். அதுக்கு மேலதான் கொடுக்குறாங்க. ஒன்றும் இதில் மின்சாரம் விவசாயிகளுக்கு எந்த விதமான தடங்கள் இல்லாமல் அவங்க கொடுத்துறாங்க. நாங்கள் பொதுமக்களுக்கு வர்றவங்களுக்கு எந்த விதமான இது வரக்கூடாதுன்றதுக்காண்டி முன்னெச்சரிக்கை பாதுகாப்பாக நாங்கள் வயரை எடுத்து 2 நாளைக்கு பாதுகாப்பு வச்சு. மொத்தம் எத்தனை கம்பங்கள் இருக்கக்கூடிய மின்கம்பிகளை நம்ம இப்ப கழட்டி இருக்கிறோம்? ஒரு 5 கம்பம் வயரை கழட்டியிருக்கோம். 5 கம்பமும் அந்த 5 கம்பத்துக்கு அந்த வயரு அந்த வழியா போகக்கூடிய மின்சாரம் பூராமே அவங்களே சென்செட்டு தனியா வச்சு அந்த பம்ப் செட்டுக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க. விவசாயத்துக்கு எந்த விதமான தடங்கள் இல்லாமல் கரண்ட் கொடுத்துறாங்க. இந்த மாநாட்டு முகப்பு பகுதியில் இருக்கிற கம்பங்கள்ல மட்டும்தான் கழட்டி இருக்கிற மாதிரி, இல்ல சுற்று வட்டாரத்துல வேற ஏது இடங்கள் பார்க்கிங் இடத்துல எல்லாம் நிறைய மின் இணைப்பு போயிட்டு இருக்கு? அதாவது பொதுமக்களுக்கு இடங்கள்ல இருக்கக்கூடிய மின்கம்பம் பூரா எடுக்கிறோம். அந்த இடத்துக்கு அவங்க சப்ளை கொடுத்துட்றாங்க. வேற ஒன்றும் யாருக்கு எந்த சப்ளையும் இடைஞ்சல் நிப்பாட்டுற மாதிரி எல்லாம் இல்லை. கரண்ட் அவங்க கொடுத்துறாங்க. நாங்கள் வர மக்களுக்கு பாதுகாப்பாக கழட்டி கொடுக்குறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும். தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு பரவலாக 400 ஏக்கருக்கு மேல் இந்த சுற்றுவட்டார பகுதியில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழலில் மாநாட்டு திடல் மற்றும் பேருந்து நிறுத்தக்கூடிய வாகன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இடங்கள், வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடங்கள், தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இடங்கள் என அனைத்து இடங்களிலும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு முன்னெச்சரிக்கையாக அங்கு செல்லக்கூடிய மின் இணைப்புகள் அனைத்தும் தற்காலிகமாக 2 நாட்களுக்கு துண்டிக்கப்பட்டிருப்பதாக மின்வாரிய ஊழியர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். திலகவதி, உங்களுடைய கள விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி பிரவீன்.